கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. எல்லோரும் நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவியாவுக்கு வந்து செமையாக வந்து பெயின் வந்துருச்சு வயிற்றுல. என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப அம்மான்னு சொல்லி கத்துறாங்க. இந்திரா கஷ்டப்பட்டு வந்து கண்ணை வந்து முழிச்சு பார்க்குறாங்க. இருப்பினும் அவங்களும் மீறி வந்து அவங்க அந்த பொருள் வந்து சாப்பிட்டதுனால ராகினி வந்து சாப்பாட்டில் ஒரு விஷயம் கலந்து கொடுத்தாங்களே, அதனால அவங்களையும் மீறி வந்து ஒரு தூக்கம் வந்துடுது. இருப்பினும் வந்து பல்ல கடிச்சிட்டு எந்திரிச்சு வெளில வந்து பார்த்தா அதிர்ச்சிங்கிற மாதிரி டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து காவியா வந்து விழுந்து கிடக்குறாங்க. அத்தை மாமான்னு சொல்லி கத்துனோன்னா கௌதம்லேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சோகமாக வந்து எந்திரிக்கிறாங்க. ஏமா பார்த்தோன்னா அவங்களுக்கும் லைட்டாக வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும். ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகுறாங்க. டேய் கதிர் என்னடா பண்ணா? இவ வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருந்தப்ப கதிர் பார்த்துருந்தானா அப்பயே சேவ் பண்ணியிருக்கலாமேடா. என்ன நிலைமையில இப்படி இருக்கா? பேசிகிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை. முதல்ல வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்திரா, கௌதம், காவியா 3 பேர் மட்டும் டாக்டர் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. கதிர் வந்து எந்திரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? என் மருமகளை வந்து சுத்தமாக வந்து பாதுகாப்பு இல்லாமல் வச்சிட்டியா? அப்பா வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்கன்னு சொல்லி வெற்றி வந்து கன்னத்திலேயே அடித்து வெளில வந்து இழுத்துட்டு வராங்க. அப்பா இவனால தான்ப்பா எல்லா பிரச்சனையும். இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கூப்பிட்றப்ப ராமச்சந்திரன் வந்து அடிக்கலான்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. ஏங்க இவனை அடித்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. முதல்ல வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். நான் அசந்து தூங்கிட்டேன். பொறுப்பு இல்லாத பையன் இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சப்பாருன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரனு, ஜெயா, ராகினி, கதிர் எல்லோரும் வந்து ஒரு காரில் வந்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரப்போ நர்ஸ்லேருந்து எல்லோரும் இப்போ பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வண்டியில் வரப்போ இந்திரா வந்து காவியா வயிற்றில் கை வைக்கும்போது ரெட் கலர் நிறையா வந்துருச்சு. கௌதம் சீக்கிரம் போப்பா, ரெட் கலர் கையில் வந்திருக்குப்பா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரில கௌதம் அப்படின்னு சொல்லி கதறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. ரொம்பவே வந்து காப்பாற்றுறதே கஷ்டங்கிற நிலமையில தான் வந்து காவியா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல. இது நம்ம கௌதமுக்கும் இந்திராக்கும் தெரிஞ்சு மனசு உடஞ்சி நிற்கிறாங்க அந்த இடத்துல. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் என்ன யாருமே இல்லையா? லவ் மேரேஜா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, வீட்டில் வந்து கூட்டம் கூட்டமாக 20 பேர் கிட்டே இருக்காங்க. 20 பேர் இருந்தும் இது மாதிரி வந்து இருக்கிற நிலமையில வந்திருக்காங்க. பனிக்கூடம் ஆல்ரெடி உடஞ்சிச்சுங்கிற மாதிரி டாக்டர் வந்து பேசுகிறாங்க. ரெட் கலரும் நிறையா வந்து வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கு டாக்டர், ரொம்பவே வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க. சீஃப் டாக்டரையும் வந்து பார்க்குறாங்க. ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டான கேஸ் தான். யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றினாலே பெரிய விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தான் மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்குது. இவ்வளோ வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க வீட்டில் வயசானவங்க யாரும் இருக்காங்களா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் கூட எதுவுமே பேச முடியாமல் வந்து மருத்துவர் வந்து கண்ணா அப்படின்னா எல்லோரும் திட்டுறாங்க. நர்ஸ் வந்து வெளியில் வராங்க. என்ன ஆச்சு? எங்களை என்ன மாதிரி தெரியுமா பேசுன்னு பேசுகிறாங்க. ரொம்பவே கஷ்டம். நீங்கள் சாமி வந்து கும்பிட்டா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனோன்னே ஜெயா வந்து கதறி அழுகுறாங்க. என்னடா ஆச்சு? இப்படி ஒரு சூழ்நிலையா? ஐயோ காவியாவுக்கு மட்டும் எதா ஆச்சு? அவள் வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், நம்மளால தான் ஆச்சுன்னு சொல்லி கண்ணாமனா நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்களே, கடவுளே காவியாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க கதிர் மனசில். ஏன்னா அவங்க தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரி யோசிக்கிறாங்க. இந்திராவும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகுறாங்க. அக்காவுக்கு முன்னாடியே வந்து பெயின் வந்திருக்கு. கதிர் மாமா தான் விட்டுட்டாங்க. ஐயோ முடிஞ்ச பிரச்சனையே இல்லை, இவ வேற வந்து தூசியை தட்டுறாலே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தடுமாற்றத்தை நிற்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ஜெயா வந்து கதிரை பிடிச்சி வெளுத்து எடுக்கிறாங்க. அம்மா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா, நிம்மதி அசந்து தூங்கிட்டேன். உன்னை வந்து ஜெயா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாத்த என்னாலையும் வந்து காவியா கத்துறான்னு தெரியுது, ஆனால் கனவுல கத்துறாளா நிஜத்தில் கத்துறாளான்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திராலேருந்து எல்லாரும் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமே போச்சு. ஆமாம்மா நிம்மதியான தூக்கம்மா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தூக்கம் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது ராகினி வந்து கேவலமாக மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நான் தண்டா இருக்கேன். ஆனால் காவியாவுக்கு நான் ஸ்கெட்ச் போடவே இல்லை. எனக்கும் வந்து தர்ம சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் காவியாவுக்கு ஏதோ ஒன்று ஆகணும். அப்படி ஆனாதான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். என்கிட்ட இருந்த நிம்மதி சந்தோஷம்லாம் பறிச்சிங்களாடா, உங்களை யாரையும் நிம்மதியாக வாழ விட்டுற மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி மனசுலேயே வந்து கேவலமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டாக்டர்லேருந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கே வந்து தெரிஞ்சு போச்சு. சரி ஃபைலில் வந்து கையெழுத்து வாங்கிடலாம். 2 பேரில் ஒரு உசுரை காப்பாற்றுறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஃபைலில் வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூப்பிட்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஆனால் காப்பாற்றுறதே கஷ்டம். 2 பேரில் ஒருத்தரை காப்பாற்றினாலே மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஆனால் அதுவே கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கேட்டோன்னா கையெழுத்து போட்டு அவங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் இவ்வளோ ஒரு பெரிய சோகம் வரும்னு நினச்சி கூட பார்க்கலையே. இது மாதிரி வரக்கூடாது கடவுளே. எப்படி இருந்தாலும் மருமகளையும் குழந்தையும் காப்பாற்றி கொடுத்துரு தயவு செஞ்சு அப்படிங்கிறாங்க.
டாக்டர் வந்து தீர்மானமாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர். ஏன்னா அவங்க மாட்டிக்க போகிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவள் முன்னாடியே வந்து வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தாலே நம்ம மாட்டுக்கு வந்து பேசாமல் தூங்குன்னு சொல்லி நம்ம இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோன்னு நினைக்காம ஜெயா முன்னாடி என்ன பேச போகிறோன்னு தெரியாமல் தான் தடுமாற்றத்தோட கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு இப்படி மாதிரி ஆயிடுச்சா, எல்லாத்துக்கும் காரணம் கதிர் தான், இவனை சும்மா விடக்கூடாது. ஏங்க இது ஹாஸ்பிட்டல், இந்திராவுக்கு பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள், ஏன்னா அவள் தான் அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கா. ஏமா வேறு அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அவங்கெல்லாம். இப்போதைக்கு காவியா மொதல் டார்கெட், அடுத்தது ஹேமா தான். அவளும் என்ன வெறுப்பேற்றி பேசியிருக்காள், அவளையும் நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ராகினி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேரையும் காப்பாற்றிடுவாங்க தான் நினைக்கிறேன், காவியாவையும் குழந்தையும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.